வணக்கம் நண்பர்களே. எம்எஸ்வி வாசித்த மெட்டில் மயங்கி போன கவியரசர் கண்ணதாசன் இந்த மெட்டுக்கு நான் பாடல் எழுதுகிறேன் என்று சொல்ல அதற்கு எம்எஸ்வி மறுத்துள்ள நிலையில் கண்ணதாசன் அவரிடம் உரிமையோடு சண்டை போட்டுள்ளாராம். 1963ஆம் ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் வெளியான படம்தான் பார் மகளை பார். சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, முத்துராமன், ஏவிஎம் ராஜன், எம்.ஆர். ராதா, மனோரமா உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டரில் நடித்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்தார்கள். மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டத்துடன் வெளியான முதல் படம் இதுதான். இந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. பெரும் பணக்காரரான சிவாஜிக்கு குழந்தை பிறக்கும் சமயத்தில் அவர் மனைவியுடன் இருக்க மாட்டாராம். அதேபோல் அவர் மனைவிக்கு குழந்தை பிறக்கும்போது அருகில் ஒரு நாட்டிய பெண்மணிக்கும் குழந்தை பிறக்குமாம். இந்த இரு குழந்தைகளையும் குளிப்பாட்ட எடுத்து சென்ற நரஸ் மின்சாரம் தாக்கி இறந்துவிட குழந்தை பெற்ற நாட்டிய பெண்மணியும் குழந்தை விட்டுவிட்டு வெளியேறிடுவாராம். இதனால் சிவாஜிக்கு தன் குழந்தை எது என்று தெரியாமல் 2 குழந்தைகளையும் வளர்ப்பாராம். அப்போது குழந்தைக்கு கணவன் மனைவி இருவரும் இணைந்து தாலாட்டு பாடுவதுதான் இந்த பாடல். நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நீ ஊறும் கானகத்தில் கை காட்டும் மானே, தாளாட்டும் வானகத்தில் பாலூட்டும் விண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே, தென்னாடன் குலமகளே, நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய் ஊறும் கானகத்தில் கை காட்டும் மானே, தாளாட்டும் வானகத்தில் பாலூட்டும் விண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே, தென்னாடன் குலமகளே என்று தொடங்கும் இந்த பாடலில் கதைக்களம் மதுரையில் நடப்பதால் நீரோடும் வைகை என்பது சரியாக இருக்கிறது. பொதுவாக சோதனை முயற்சி செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட எம்.எஸ்.வி. விஸ்வநாதன் இந்த பாடலுக்கு வரிகள் இல்லாமல் வெறும் விசில் சத்தம் கம்மிங் மட்டும் பயன்படுத்தி வித்தியாசமாக கொடுக்க முயற்சித்துள்ளார். அப்போது இந்த டியூனை எம்.எஸ்.வி. வாசிக்க இதை கேட்ட கண்ணதாசன், டியூன் அருமையாக இருக்கிறது, இதற்கு நான் பாட்டு எழுதுகிறேன் என்று சொல்ல நான் சோதனை முயற்சியில் இருக்கிறேன் கவிஞரே, வேண்டாம் என்று கூறியுள்ளாராம். கண்ணதாசன் எவ்வளோ சொல்லியும் எம்.எஸ்.வி. கேட்காததால் தயாரிப்பாளரிடம் கண்ணதாசன் முறையிட, இது உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனை, நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளாராம். அதன் பிறகு சிவாஜியிடம் சொல்ல அவரும் இதே பதிலை சொல்ல அடுத்ததாக இயக்குனர் பீம்சிங்கிடம் கூறியுள்ளாராம் கண்ணதாசன். இதை கேட்ட பீம்சிங் எம்.எஸ்.வி. சமாதானப்படுத்த எம்.எஸ்.வியும் இந்த டியூனுக்கு பாடல் எழுத சம்மதம் செய்தாராம். அப்போது எழுதிய பாடல்தான் நீரோடும் வைகையிலே என்ற பாடல். பாடல் வரிகளுக்கு எம்.எஸ்.வி. ஓகே சொன்னாலும் தனது சோதனை முயற்சியை விடாத அவர் இந்த பாடலில் விசில் சத்தம் கம்மிங் என அனைத்தையும் பயன்படுத்தியிருப்பார். டிஎம்எஸ் பி சுசிலா இணைந்து பாடிய இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் இன்றும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஸோ நேயர்களை இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.